தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக சட்டசபை தேர்தலில் பர்மா அகதி வெற்றி பெற்றுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் பர்மா அகதி வெற்றி பெற்றுள்ளார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பர்மாவிலிருந்து அகதியாக தமிழகத்தில் வந்தார்கள். மிகவும் கஷ்டப்பட்டார்கள், தொழில் செய்தார்கள். தற்பொழுது அவர்கள் நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள். பர்மா அகதியாக வந்த ஒருவர் தமிழக சட்டசபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதிமுக சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதிமுக சார்பில் லால்குடி தொகுதியில் வெற்றி பெற்றவர் லீமா ரோஸ். இவர் லாட்டரி அதிபர் மார்ட்டின் அவருடைய மனைவி ஆவார். தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களிலேயே பணம் படைத்தவர் இவர்தான். 5000 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு உள்ளவர். லீமா ரோஸ் லால்குடி தொகுதியில் போட்டியிட்ட போது வாக்காளர்களுக்கு 25,000 ரூபாய் கொடுத்தார். வெற்றி பெற்றுள்ளார். தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவருடைய கணவர் லாட்டரி அதிபர் மார்ட்டின். இவருடைய மருமகன் தான் தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. இவருடைய மகன் ஜோஸ் சார்லஸ் எல்ஜேகே என்ற ஒரு கட்சி சார்பில் புதுச்சேரியில் கட்சியை நடத்தி வருகிறார். புதுச்சேரி சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். லீமா ரோஸ் பர்மா அகதி என்பது தெரிய வந்துள்ளது. அவருடைய மருமகள் மார்லினா இதனை தெரிவித்துள்ளார். எனது அத்தை லீமா ரோஸ் அவர்கள் பர்மா அகதியாக தமிழகத்துக்கு வந்தவர். ரொட்டிக்கும் தண்ணீருக்கும் மிகவும் சிரமப்பட்டவர். மிகவும் கஷ்டப்பட்டு தற்பொழுது இந்த வசதியான நிலைக்கு உயர்ந்துள்ளார். ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவர் எனது அத்தை லீமா ரோஸ் என்று தெரிவித்துள்ளார். லீமா ரோஸ் பர்மா அகதி என்ற தகவல் தெரிய வந்துள்ளது. பர்மா அகதிகள் தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட சட்டத்தில் இடம் உள்ளதா என்பது தெரியவில்லை. இதனை வழக்கறிஞர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். இலங்கை அகதிகள் வாக்குரிமை கிடையாது, தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட முடியாது. பர்மா அகதியாக வந்தவர்கள் தமிழக சட்டசபை தேர்தலில் எப்படி ஓட்டு போடும் தகுதி பெற்றார்கள், தேர்தலில் நின்றார்கள் என்பது தெரியவில்லை. சட்டத்தில் இடம் உள்ளதா என்பதும் தெரியவில்லை. இதை வழக்கறிஞர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்.